your wife. வைஃபா? Action. நமக்கு தெரியாம மேரேஜ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரியல. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இப்போ பார்க்கக்கூடிய படம் யோலா அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வந்து தேவ் தேவிகா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சூரஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தேவ் வந்து ஒரு யூடியூப் சேனல் யோலா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷனில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, தேவுக்கும் தேவிகாவுக்கும் மேரேஜ் ஆனதா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்குது. கடைசியில் அவங்க போராடி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணம் ஆகலைன்னா என்ன, டைவர்ஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரியும்போது, எதனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆனது என்பதே இவங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படங்கள்லையும் வரக்கூடிய பேய் கதை. பேய் என்ன செய்யும், இறந்து போன இந்த பேய் வந்து இன்னொருடைய ஆத்மாவில் புரியும். அதுவும் வந்து இறந்து போனது வந்து காதல் ஜோடிகளாக இருந்தால் ஆண் ஒரு ஆணுக்குள்ளே போயிடுவார், பெண் ஒரு பெண்குள்ளே போயிடுவோம். இதை காஞ்சனா காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே கதை தான் இந்த படத்துலையும் வச்சிருக்காரு. நான் தான் சிவா. நீங்க? I'm Deekshita. சரி கதை தான் காஞ்சனா காலத்துலேருந்து பார்த்துருக்க. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்விஸ்ட்டும் இல்லை, இதுவும் கிடையாது. பேய் வந்து கடைசியிலேருந்து தான் உடம்புலேருந்து போகாதுன்னு சொல்லி பார்த்தா போராடுவாங்கன்னு பார்த்தா, பேய் வந்து தானே வந்து இவங்க விட்டு போயிடுது. அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் உண்மையாகவே லவ் பண்ணாங்களா, இல்லை வந்து இவங்களோட இன்னொரு கல்யாணம் என்கரேஜ் பண்ணுறாங்க, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப வந்து சாதாரணமாகவும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சுவாரஸ்யமான படம் இல்லை. அதை விடையும் முறையும் மிகவும் வந்து காட்சிகள்லாம் வந்து நம்மளாலே யூகிக்க முடியுது. அடுத்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் செய்ய போறாங்க அப்படிங்கிறத வந்து டைரக்ட் வந்து யூகிக்க முடியுது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மனைவி அறிமுகமாக்குற பாக்கியம் யாருக்கடி கிடைக்கும்? முதல் மழை துளி நீ, முதல் மயக்கமும் நீ, முதல் அறிமுகம் நீ, நானும் நீ. கொலை பண்ணிட்டீங்களா? கல்யாணம் தான் தெரியாம பண்ணீங்க, கொலையுமா? சரி, இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஒளிப்பதிவு. ரொம்ப நல்லா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஒவ்வொரு காட்சியிலையும் அதை ஃப்ரேம் பண்ணும்போதும் அதனுடைய அழகு வந்து தெரியுது நமக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஹீரோ, ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு அழகான வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின். அழகான ஒரு காதல் திரைக்கதையை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த காதல் திரைக்கதையை வந்து சொல்லாமல் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஒரு கதையை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க அழகா ஒரு 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 ரொமான்ஸ் கதை எடுத்து அதை நேரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஹீரோ, ஹீரோயின் அழகா அதில் வந்து புரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு பேய் கதை எடுக்கிறேன், அதுக்குள்ளே ஒரு காதல் கதையை சொல்கிறேன்னு போயிட்டு கடைசியில் வந்து இந்த படம் வந்து முழுமையடையாமே போயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் நடிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து ஈர்க்கலை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வலுவில்லாத திரைக்கதை, யூகிக்க முடிந்த அடுத்தடுத்த காட்சிகள், மிகவும் சாதாரணமாக வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு காட்சிகளும் நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். உங்கள் விருப்பம் இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.